மதுரையில மொத்தம் 2 படை வீடுகள் இருக்கு. ஒண்ணு திருப்பரங்குன்றம், இன்னொன்னு பழமுதிர்ச்சோலை. இதோட தல வரலாறு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தல வரலாறு தான். என்ன தல வரலாறு? அவ்வை பாட்டிக்கு முருகர், அதுவும் இல்லாம இந்த ஞானத்தோடைய இணைந்த ஒரு இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால இது வள்ளிமலையா இருக்குமோ அப்படின்னு கூட பேசப்படுது. கட்சிப்பு சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்துல இப்படி எழுதியிருக்காரு. ஆனாலும் அடடா என்ன இந்த குழந்தை இப்படி கேக்குது, ஒருவேளை இவனுக்கு அறியா பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு சுடாத படம் தான் கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துடைய தொன்மையான கோயில்களை பார்த்துட்டு இருக்க இந்த செக்மெண்ட்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது முருகருக்கு உகந்த ஒரு கோவில். இப்பதான் வைகாசி விசாகம் முடிஞ்சிருக்கு, அவரோட பர்த்டே எல்லாம் முடிஞ்சிருக்கு. சோ அவரை பத்தி இந்த வாரம் பேசலான்ட்டு. அறுபடை வீடுகள்ல கடைசி படை வீடான பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலை பழம் முதிர்ந்த சோலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பழமுதிர்ச்சோலை மதுரையில இருக்கு. மதுரையில மொத்தம் 2 படை வீடுகள் இருக்கு. ஒண்ணு திருப்பரங்குன்றம், இன்னொன்னு பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா அழகர் மலை, அதாவது நம்ம கல்லழகர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த அழகர் மலையோடைய மேல் பகுதியில தான் இருக்கு. இதுக்கு மேலதான் நமக்கு நூபுர கங்கை இருக்கு. இந்த திருத்தலத்து மேல நம்மளுடைய அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார் அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம். இந்த இடத்துக்கு சோலை மலை அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இங்க இருக்கிற முருகர் பேரு வெற்றிவேல் முருகன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பழமுதிர்ச்சோலையில பாத்தீங்கன்னா முருகர் ரொம்ப அம்சமா வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கிறாரு. இந்த பழமுதிர்ச்சோலையை வந்து பழம் உதிர்க்க பெற்ற சோலை அப்படின்னு கூட சொல்றாங்க. இதோட தல வரலாறு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தல வரலாறு தான். என்ன தல வரலாறு? அவ்வை பாட்டிக்கு முருகர் பழம் உதிர்த்து கொடுத்தார், அதனால கூட பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லலாம். இங்க அந்த ஒரு இன்சிடென்ட் இங்கதான் நடக்கப்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த நாவல் மரம் இருக்கு. அதாவது நம்ம கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பக்கத்துல நாவல் மரம் இருக்கு. என்ன நடந்தது? நம்மளுடைய அவ்வை பாட்டி, அதாவது தமிழ்ல புலமை மிகுந்து விளங்கின ஒரு எம்பவர்ட் உமன் தான் அவ்வை பாட்டி. அவங்க எல்லா புகழும் வரும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஈகோ வரும் இல்லையா, அவங்களுக்கு லைட்டா அந்த ஈகோ எட்டி பார்த்ததாகவும், அதை பார்த்த முருகப்பெருமான் அடடா இவங்களுக்கு இப்படி இருக்க கூடாது, இவங்களுக்கு உணர்த்தணும், ஞானத்தை உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த நாவல் மரத்து மேல ஏறி உட்கார்றாராம். நம்ம அவ்வை பாட்டி மதுரையில இருந்து அப்படி கால்நடையா போகும்பொழுது அங்க ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி உட்கார்றாங்களாமா. அவங்களுக்கு வந்து பசி களைப்பு அதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த நாவல் மரத்தின் மேல ஒரு சிறுவன் உட்கார்ந்து இருக்கானே, அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்போம்னு சொல்லி, அப்பா குழந்தை எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த நாவல் மரத்துல இருந்து கொஞ்சம் பழத்தை பறிச்சு கொடுக்குறியா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்களாமா. உடனே அந்த சிறுவன் கேக்குறான், உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. அடடா என்ன இந்த குழந்தை இப்படி கேக்குது, ஒருவேளை இவங்களுக்கு அறியா பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு சுடாத பழம் தான் கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே முருகர் என்ன பண்றாரு, ஓ உங்களுக்கு சுடாத பழம் வேணுமா, சரி சரி நான் உங்களுக்கு உதிர்க்கிறேன் பழத்தை, அதுல சுடாத பழமா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நிறைய பழங்களை உதிர்க்கிறாரு. உதிர்க்கும் பொழுது கீழே விழுற அந்த பழம் மண்ணு படம் இல்லையா, அப்ப பாட்டி என்ன செய்யறாங்க, எடுத்து அதை ஊதி ஊதி சாப்பிடுறாங்க. உடனே அந்த சிறுவன் கேக்குறான், என்ன பாட்டி பழம் சுட்டுடுச்சா அப்படின்னு. இப்படி ஞானம் மிகுந்த ஒரு கேள்வியை கேட்ட உடனே அவ்வை பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு, இது ஏதோ லேசுப்பட்ட ஆடு மேய்க்கிற சிறுவன் கிடையாது அப்படின்னு நினைச்சு, யாருப்பா நீ அப்படின்னு கேட்க மரத்தின் கீழே இறங்கின முருகர் தன்னுடைய சுய ரூபத்துல காட்சி கொடுக்கிறார். இதுதான் அவ்வை பாட்டிக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது. அதுவும் இல்லாம இந்த ஞானத்தோடைய இணைந்த ஒரு இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலையில ஒரு காம்னஸ் இருக்கும், நம்மளுடைய ஞானம் மிளிர்றதுக்கும் ஈகோ அழியறதுக்குமான இடமா பார்க்கப்படுது.
இந்த கோவில் சம்பந்தப்பட்டு சில இலக்கிய மேற்கோள்கள் கூட நம்ம பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படையில இந்த பழம் முதிர்ச்சோலை தான் பழம் முற்றிய சோலை அப்படின்னு ஒரு உரை எழுதியிருக்காங்க. கந்த புராணத்துல வர அந்த துதி பாடல்ல முருகர் வள்ளிய திருமணம் செய்யறதுக்காக தன்னுடைய அண்ணனான விநாயகரை இங்க யானையா வர சொல்லி சொன்ன இடம் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வள்ளி மலையா இருக்குமோ அப்படின்னு கூட பேசப்படுது. கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்துல இப்படி எழுதியிருக்காரு. ஆனாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ்ல வள்ளிமலையை தனியா எழுதியிருக்கார், பழமுதிர்ச்சோலையை தனியா எழுதியிருக்கார். இதுல இந்த ரெஃபரன்ஸ் டு நூபுர கங்கையும் இருக்கு. அப்போ இதுதான் அந்த 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை அப்படின்றது நமக்கு புரிய வருது. இங்க இருக்க முருகருக்கு வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப உகந்த நாளா கருதுறாங்க. அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேனும் தினைமாவும் இவருக்கு பிரசாதமா படைக்கப்படுது. இந்த கோவிலோட தீர்த்தம் வந்து நூபுர கங்கை. இந்த நூபுர கங்கை பத்தி தனியாவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ராக்காயி அம்மன் கோவில். இதுக்கு மேலதான் அந்த ராக்காயி அம்மன் கோவில் இருக்கு. அதாவது பல ஆயிரக்கணக்கான வருடங்களா இந்த நூபுர கங்கை இங்க வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ இந்த கோவில்ல இருந்துதான் அழகர் கோவில்ல பண்ற பிரசாதம் அந்த சம்பா தோசைக்கும் இந்த நூபுர கங்கையில இருந்தா எடுத்து பண்றாங்க அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் திருவிழாக்கள் என்னன்னா தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அதை தவிர கிருத்திகை நாட்கள்லயும் ஸ்பெஷல் பூஜைகள் நடைபெறுது. இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா மதுரையில இருந்து ஈஸியா நம்ம போயிடலாம். அதே போல கீழே இருந்து மலைனா இப்போ பழனியோ இல்ல வந்து மருதுமலை போல இது ரொம்ப ஸ்டீப்பா இருக்காது. இதுல ரோடே இருக்கு நமக்கு. அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவங்களோட சர்வீசஸ் கொடுக்குறாங்க இந்த மலைக்கு. எதுக்காக வெயிட் பண்ணோம்? முருகர் இன்னைக்கு பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க தெய்வமா இருக்கார். கலியுக தெய்வமான முருகரை நம்ம 6ஆம் படை வீடுல போய் தரிசிச்சுட்டு வரலாம். அடுத்த ஒரு எபிசோட்ல வேற ஒரு ஸ்பெஷல் கோயிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.